trembling. ஆண்டவரே மன்னியும், நான் ஒரு தவறான இடத்துக்கு வந்து விட்டேன் என்று சொல்லி அவனுடைய வார்த்தைகளை முடிப்பதற்கு முன்பாக இருந்து ஓடி போய்விட்டான். And he said that, oh Lord, forgive me, I have come to the wrong place. Before finishing his words, he fled away. இவனுக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை கட்டி தள்ளி கொண்டு மிகுந்த சந்தோஷப்பட்டான். There was no measure to the joy he had. He embraced Jesus and he rejoiced there. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நாம் அப்படிதான் இருக்க வேண்டும். Beloved, if the Lord is to fight for us, we should also be like that. முழுமையாக அவருக்கு யுத்தம் செய்ய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு நாம் அமைதியா இருக்க வேண்டும். We should completely surrender ourselves unto the Lord to fight, and we should keep quiet. நாம் போய் யுத்தம் பண்ணிட்டு கர்த்தர் உதவி செய்யலன்னு சொல்லி ஆண்டவர் மேல குறை சொன்னா அது புத்தியீனமான காரியம். If we go and fight ourselves and say that the Lord has not helped me, it is the foolish thing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது கர்த்தர் சத்துருவை அதம் பண்ணி விடுவார். When the Lord is fighting for us, he will utterly destroy us. ஆகவே நாம் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. Therefore we should not dread not and we should not be afraid. கர்த்தர் யுத்தம் செய்ய விடாம நாம் யுத்தம் செய்யும் பொழுது தான் பயமும் கலக்கம் நமக்கு உண்டாகும். Not letting the Lord to fight for us, if we fight ourselves, we will have the dread and fear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது Deuteronomy 20th chapter 4th verse if we read. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது அவர் சத்துருக்கள் இடத்திலிருந்து நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். And when the Lord is fighting for us, he will save us from our enemy. அவர் சத்துருக்களுடைய கையில நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருக்களுடைய கையிலிருந்து நம்மை ரட்சிப்பார். He will not give up us into the hands of our enemies. He will save us from their hands. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது என்ன சம்பவிக்கும் என்கிற வெளிப்படுத்தல் இருந்தால் தான் கர்த்தர் யுத்தம் செய்ய நாம் இடம் கொடுத்து விட்டு இளைப்பாற முடியும். Only if we have the revelation what the Lord will do when he fights for us, we can surrender ourselves to the Lord and keep quiet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது மாத்திரமல்ல, not only that, யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது if we turn to Joshua 23:10, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு விசேஷித்த பலன் இருக்கும் என்று இங்கே நாம் படிக்கிறோம். Here we read that we shall have a special strength when the Lord is fighting for us. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது நாம் சாதாரணமான மனுஷர், ஆனால் நமக்கு ஒரு விசேஷமான பலன் இருக்கும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். When the Lord is fighting for us, we are ordinary people, but we will have a special strength. நம்முடைய பலத்தை பார்க்கும் பொழுதே சத்துருவானவன் நடுங்கி அவன் நம்மை விட்டு விலகி ஓடி போய்விடும். When the adversary sees the might, the strength in us, he will flee away from us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது மாத்திரமல்ல, not only that, யோசுவா 10ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது when you turn to Joshua 10th chapter 13 14ஆம் வசனத்துல 13th and 14th verses, இங்கே யோசுவா 5 ராஜாக்களுக்கு விரோதமாக யோசுவாவுடைய ஜனங்கள் யுத்தம் செய்த பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்ததை நாம் பார்க்கிறோம். when Joshua and his people fought against 5 kings, there we see the Lord fighting for his people. அப்பொழுது யோசுவா என்ன செய்தான்? At the time what did Joshua do? சாயங்காலம் ஆகிவிட்டது. It has become evening. இரவு வந்து விட்டா யுத்தத்தை செய்து முடிக்க முடியாது. If the night comes, they cannot complete the battle. ஆனபடினால சூரியனையும் சந்திரனையும் பார்த்து கட்டளையிடுகிறான், நீ அங்கேயே நில் என்று சொல்றான். Therefore he is commanding unto the sun and the moon to stay up still. அப்படியே நின்று விட்டது. And they stood still. ஒரு நாள் அப்படியே நின்றதாக நாம் வேதத்தில் We படிக்கிறோம். read in the Bible that they stood still for a whole day. நாம் அங்க கீழே படிக்கிறோம், கர்த்தர் இவ்விதமாக மனுஷனுடைய சொல்லை கேட்டு இப்படி செய்த ஒரு நாள், அதற்கு முன்பாகவும் இல்லை, அதற்கு பின்பும் இல்லை. And there, when you read further there, it is written, there was no day before or after that when the Lord hearkened to the voice of man and did accordingly. கர்த்தர் அவருடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்தபடினால் இப்படி இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயத்தை செய்தார். Because the Lord fought for them, he did supernatural things there. நம்முடைய ஜீவியத்திலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது நாம் எதிர்பாராத அதிசயமான காரியங்களை, இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். When the Lord is fighting for us, the Lord will do the unexpected great things which are supernatural. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது மாத்திரமல்ல, 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது when you turn to second book of Chronicles 28th chapter 9 to us, இங்கேயும் கூட கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்த வேறொரு சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். here also we see another instance when the Lord fought for his people. ஆசா என்ற ராஜாவின் நாட்டில் நடந்த யுத்தம் இது. This was a fight battle that came in the days of King Asa. இதுவும் ஒரு வினோதமான ஒரு யுத்தம். This was also a strange fight. ஆசாவும் அவனுடைய ஜனங்களும் சத்துருக்களுக்கு விரோதமாக போய் யுத்தம் செய்யவில்லை. King Asa and his people did not fight against their enemy. அதற்கு முன்பாக தீர்க்கதரிசி மூலமாக இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. But before that it was told unto them through a prophet, this fight is not yours but the Lord. ஆனபடினால என்ன நடந்தது? Therefore what did happen? இந்த காலத்துல அவர்கள் பாடகர்கள், இசை வாசிக்கிறவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். They started to sing and praise God with all the psalteries and harps and trumpets. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்கள் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது சத்துருக்கள் ஒருவருக்கு ஒருவருமாய் யுத்தம் செய்து எல்லாரும் மடிந்து போக முடியாது கர்த்தர் செய்தார். When they were singing praises of God, the Lord raised up the enemies one against the other. They cut each other and fell. ஆசாவோடு இருந்ததான அந்த சேனையினுடைய எண்ணிக்கை பார்க்கலும் சத்துருக்குடைய சேனையின் எண்ணிக்கை மிகவும் பெரியதா இருந்தது. The number of the people with Asa and his the king Asa was
very less than the number of enemies that were against them. என்றாலும் கர்த்தர் யுத்தம் செய்து சத்துருக்கள் எல்லாம் மடிந்தார்கள். But when the Lord fought for them, all the enemies were destroyed. அதனால் 29ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அவர்களை சுற்றிப்பிருந்த எல்லா ஜனத்துக்கும் பயம் வந்துவிட்டது. Therefore in the 29th verse we read that the fear of God was all on the kingdoms of those countries. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்யும் பொழுது நாம் பயப்பட வேண்டியதில்லை, நம்மை சுற்றில் இருக்கிற மற்றவர்களை எல்லாம் கர்த்தர் பயம் உண்டாகும்படி செய்து விடுவார். When the Lord is fighting for us, we need not be afraid. He will make all the people around us to be afraid. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது அநேக அதிசயமான காரியங்களை நமக்கு செய்வார் என்பதை விளங்கி, இனி வருகிற நாட்டில் நாம் யுத்தங்களை செய்யும் பொழுது அமைதியாய் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு கர்த்தர் யுத்தம் செய்ய இடம் கொடுப்போமாக. Understanding that the Lord will do great and wonderful things when He is fighting for us, in the coming days when the fights come, let us surrender ourselves fully to the Lord and keep quiet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, when you turn to Nehemiah 20th and 21st, எருசலேமின் பாழடைந்த அலங்கங்களை மறுபடியும் கட்டி எழுப்பும் பொழுது அவர்களுக்கு பலத்த எதிர்ப்புகளும் போராட்டங்களும் இருந்தது. when they were building up the wall of Jerusalem again, there were much rebellion and opposition against that. அப்பொழுது ஜனங்களிடத்தில் நெகேமியா சொன்னார், and unto the people Nehemiah 20ஆம் வசனம் சொன்னார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். in the 20th verse he says the Lord will fight for us. உண்மையாகவே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். Truly the Lord fought for them. அதனால தான் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வேலை தடை இல்லாமல் நடந்தது. Therefore in the 21st verse we read that the work went on without hindrance. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது எருசலேமை கட்டுகிறதான வேலை அல்லது புதிய எருசலேமாக சீயோனாக மாறப் போகிறதான நம்முடைய ஜீவியத்தை நாம் கட்டி எழுப்புகிற வேலையானது பலவிதமான எதிர்ப்புகள் தடைகள் மத்தியில எந்த இடையூறு இல்லாமல் கட்டி எழுப்பப்படும். when the Lord is fighting for us, the work of being built up as Jerusalem and Zion, that work will go unhindered. நாம் தான் புதிய எருசலேமாய் கட்டி எழுப்ப வேண்டும். we ought to be built up as New Jerusalem. நாம் தான் சீயோனாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். we ought to be built up as Zion. ஆனா இதற்கு பல தடைகள் உண்டு. but there are many oppositions, பல சத்துருக்கள் உண்டு, many adversaries are பல there, போராட்டங்கள் உண்டு, many problems are there. ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது but when the Lord is fighting for us, எந்த இடையூறு இல்லாம வேலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். without any hindrance the work will be going on. எரிகோ என்று சொல்வது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதான அனுபவம். the work of Jericho means the Lord fighting for us. பிரியமானவர்களே, கடந்த நாட்டில் எரிகோ என்றால் சாபம் என்று சொல்லி அதை விட்டு விலக்கி வைத்திருப்பீர்கள். எரிகோவுக்கு வாருங்கள், அப்பொழுதுதான் கர்த்தருடைய எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளுக்கு ஆயத்தப்பட முடியும். earlier you have thought that Jericho means the curse and you have put it away. You come to the experience of Jericho, then only we can be prepared for the coming of the Lord. நான்காவதாக யோசுவா 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, when you turn to book of Joshua 18th chapter 21st verse, பென்யமீன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்களாவன எரிகோ, பெத்வொகோலா, கேசிஸ் பள்ளத்தாக்கு. Now the cities of the tribe of the children of Benjamin, according to their families, were Jericho and Beth-hogla and the valley of Gazis. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. எரிகோ பென்யமீன் புத்திரருக்கு சுதந்திரமாக கிடைத்த இடங்களில் ஒரு இடம். This Jericho was one of the cities given as inheritance unto the tribe of Benjamin. ஆகையால் தான் பென்யமீன் புத்திரருக்கு கிடைத்ததான அந்த இடங்களில் முதலாவது எரிகோ என்று சொல்லியிருக்கிறார். therefore the places which were given to the children of Benjamin, the first thing mentioned is Jericho. அப்படினால எரிகோ என்று சொல்லும் பொழுது பென்யமீன் புத்திரருடைய சுதந்திரம். therefore Jericho is the inheritance of the Benjamin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். be to God. பென்யமீன் என்று சொன்ன அர்த்தம் என்ன? what is meant by Benjamin? நாம் உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, when you turn to Deuteronomy 33rd chapter, 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், in the 12th verse we read, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட கூட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். And of Benjamin he said, the beloved of the Lord shall dwell in safely by him, and the Lord shall cover him all the day long, and he shall dwell between his shoulders. பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். Benjamin was beloved of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. என்றால் எரிகோ கர்த்தருக்கு பிரியமானவர்களுடைய சுதந்திரம். if so, Jericho is the inheritance of the beloved of the Lord. கர்த்தருக்கு யார் பிரியமா இருக்கிறாரோ அவருடைய சுதந்திரம் தான் எரிகோ. whomsoever are beloved of the Lord, their inheritance is Jericho. அவர்கள் எப்படி சுகமாய் தங்கியிருப்பார்களாம். they will be living comfortably. கர்த்தர் அவருடைய எல்லைகளுக்குள்ள அவர்களை பாதுகாப்பார் என்று நாம் படிக்கிறோம். and the Lord will preserve them in safety, covering him day along. அப்படினால எரிகோ என்று சொல்றது கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்து கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு நாம் பாத்திரமாய் மாறுகிற ஒரு அனுபவம். therefore Jericho means living a life that is pleasing unto the Lord and becoming the inheritance of the Lord. வேதத்தில் படிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். apostle says, prove that which is pleasing unto the Lord. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலன் சொல்கிறார், and apostle writing to Corinthians he says, அவர்கள் வனாந்தரத்திலே கர்த்தரால் நடத்தப்பட்ட பொழுதும் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமா இருக்கவில்லை. when they were led in the wilderness, the Lord was not pleased upon many of them. அப்படினால் அவர்கள்
வனாந்தரத்தை அழிக்கப்பட்டு போனார்கள். Therefore they were destroyed in the wilderness. நம்முடைய ஜீவியத்திலும் கூட கர்த்தருக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்க முடியாவிட்டால் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட முடியாது. In our life also, if we are not living an acceptable and pleasing life to God, we cannot be caught up in the coming of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால இந்த நாட்டில் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறத பற்றி மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Therefore, in these days we should be diligent concerning living a pleasing and acceptable life to God. கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய ஜீவியத்தில் கண்டறிந்து அவைகளை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். If we want to be pleasing unto the Lord, firstly we have to find out what are all unpleasant things to Lord and we should remove them. கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை தள்ளிவிட வேண்டும். We should put away the things which the Lord hates from our life. கர்த்தர் பகைக்கிற காரியங்களை தள்ளிவிட வேண்டும். We should put away the things which the Lord hates in our life. அப்பொழுதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நாம் பிரயாசப்பட முடியும். Then only we can strive to do the things which are pleasing unto the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது when you turn to 12:22 of the Proverbs, இங்கே உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. here it is written, they that walk uprightly are pleasing and faithfully are pleasing unto him. உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள். They that walk faithfully are pleasing unto him. நம்முடைய ஜீவியத்திலே நாம் உண்மையாக கர்த்தருக்கு முன்பாய் ஜீவித்தால் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கலாம். If we walk faithfully in our life, we can be pleasing unto the Lord. எல்லா விதமான பொய்யை நம்முடைய ஜீவியத்தை விட்டு அகற்ற வேண்டும். We should put away all kinds of lies and falsehoods from our life. நம்முடைய பொய்யும் பொருட்டும் காணப்பட்டா கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது. If the lies and falsehood are there in our life, we cannot be pleasing unto the Lord. 37ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் in the 37th Psalm 23rd verse, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுவான். The steps of a good man are ordered by the Lord. அவருடைய வழிகளின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். And the Lord is delighted in his way. கர்த்தரால் யாருடைய வழிகள் உறுதிப்படுத்தப்படுகிறதோ அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். Whose ways are ordered by the Lord is delighting in their ways. கர்த்தர் நம்முடைய வழிகளை சீர்படுத்த நாம் இடம் கொடுக்க முடியுமா? Can we permit the Lord to order our ways? கர்த்தருடைய வழிகளை நடக்க முடியாத நம்முடைய சொந்த வழிகளை எல்லாம் விட்டு நாம் வெளியே வர முடியுமா? Can we come away from all our personal ways so that we may walk in the way of the Lord? ஒருவேளை இந்த வழியை கர்த்தருடைய வழி நடக்கும் பொழுது நாம் வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் பொழுது வழி இதுவே என்று நம்மிடத்தில் கேட்கிற சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து சரியான வழியில வர முடியுமா? When we walk in the way of the Lord, whenever we try to turn right or left, when the voice is heard from behind us, this is the way, walk therein. Can we walk into that? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். Our ways ought to be ordered by the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்பொழுதுதான் நம்முடைய வழிகள் மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார். Then only the Lord will be delighted in our way. கர்த்தருடைய வழிகள் பல இடங்களில் இருக்கிறதாக நாம் வேதத்தில் படிக்கிறோம். We read the people of the children of God are in many ways. கர்த்தருடைய வழிகள் கடலிலும் திரளான தண்ணீர்களிலும் இருந்தது. The ways of the Lord are upon the sea, oceans, upon the great waters. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தரால் அவளுக்கு நியமிக்கப்பட்ட வழியில் கடந்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். We see how the people of Israel crossed the Red Sea in the way appointed by the Lord. அதே போலவே எவ்விதமாக யோர்தானில் கர்த்தர் அவளுக்காக வைத்த வழியில கர்த்தர் அவளை நடந்து வந்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். In this way we know that how the people of Israel crossed the river Jordan in the way ordered by the Lord. சிவந்த சமுத்திரத்தை கடப்பது என்று சொல்வது ஞான ஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதை காண்பிக்கிறது. Crossing the Red Sea shore, obeying to the waters of baptism. திரளான தண்ணீர் யோர்தானை கடப்பது என்று சொல்வது நாம் சந்திக்கிற எல்லா பரீட்சைகள் சோதனைகளையும் கர்த்தரை சார்ந்து கொண்டு நாம் அதை மேற்கொள்வதை காண்பிக்கிறது. Crossing the river Jordan, overflowing its banks shows you கர்த்தரை சார்ந்து கொண்டு ஜெயம் எடுப்பது. trusting in the Lord and overcoming. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய வழிகள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது என்று வேதத்தில் சொல்லுகிறது. And the Bible says the ways of the Lord are in his sanctuary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்வது பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை அல்லது சபை கூடி வருதலை காண்பிக்கிறது. The sanctuary shows the fellowship of the saints of God and gathering of the assembly. நாம் அடிக்கடி தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நம்முடைய ஜீவியத்தை சீர்படுத்தி சுத்திகரித்துக் கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். We should always often come to the presence of God and we should reform and correct our ways and order our ways. Praise be to God. கர்த்தருடைய வழிகள் சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. And the Bible says the ways of the Lord are in the whirlwind. Great wind and whirlwind. Great wind and whirlwind. பெருங்காற்றிலும் சுழல் காற்றிலும் இருக்கிறது. They are in the great wind and the whirlwind. பெருங்காற்று என்று சொல்வதை காண்பிக்கிறது. What does the great wind show? நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி அனுமதிக்கப்பட்ட சோதனைகள், பரீட்சைகள், கஷ்டங்கள், பாடுகளை காண்பிக்கிறது. It shows the trials and temptations and sufferings and afflictions that are permitted by God in our life. யோபுவை சோதிக்கும்படியாக கர்த்தர் சாத்தானுக்கு அனுமதி தந்தார். The Lord permitted Satan to try Job. அதனால் அவன் எவ்வளவு நெருக்கப்பட்டான். He was so much afflicted by that. அந்த வேளையிலே அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த சிநேகிதர்கள் அவனை குற்றவாளியாக்கி தீர்த்து விட்டார். At that time the friends who came to comfort him
they judged him as accused. தனக்கு இருந்த அந்த நிர்பந்தமான நிலைமையில தானும் கூட அவன் மனம் பதறி அநேக காரியங்களை சொன்னான். And when he was in such a distressful situation, he was also hastening and telling many other things. ஆனால் யோபு 38 அதிகாரம் 1 வசனத்துல படிக்கிறோம், கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் யோபுவோடு பேசினாராம். But in 38 chapter first verse we read that the Lord spoke to him from the great wind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுவரையிலும் கர்த்தர் தான் இந்த பெருங்காற்றை யோபுவினிடத்தில் வீச செய்தார். Therefore, so far the Lord had been only blowing the great wind upon Job. எதற்காக? Why? அவன் அழித்து போடல. Not to destroy him. முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை 2 மடங்காய் ஆசீர்வதிக்க முடியாது. That he may bless his later and double fold than the former end. பெருங்காற்றை அனுமதிக்கும் பொழுது கர்த்தருக்கு தெரியும் யோபு தனக்கு பயந்து நடக்கிறவன் ஆகவே நிச்சயமாய் தன்னை மறுதலிக்க மாட்டான் என்று கர்த்தர் நம்பிதான் அதை அனுமதித்தார். When the Lord permitted the great wind, double wind to blow upon Job, he knew very well he will never deny him. ஆகையால் தான் சொல்றான், அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன். Therefore he says, after he tries me, I will come forth as pure gold. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். I will trust him even if he kills me. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலும் கூட கர்த்தர் சில வேளையிலே பெருங்காற்றை அனுமதிப்பார். In our life also, beloved, the Lord may send great wind. பெருங்காற்று வரும் பொழுது சில வேளையில் நம்முடைய வீட்டாரே நமக்கு விரோதமாய் மாறி விடுவார். When the great wind comes, even our own household may turn against us. பாருங்க, யோபின் மனைவி யோபை பார்த்து சொல்றான், நீ ஏன் ஜீவனோடு இருக்கிற? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார். And Job's wife tells him, why you are keeping alive? You can blaspheme God and die. ஒருவேளை அது மனைவியா இருக்கலாம், அது புருஷனா இருக்கலாம். நம்முடைய விசுவாசத்தினுடைய ஆவிக்குரிய ஜீவன் அவர்கள் சத்துருக்களாய் மாறி விடுவார்கள். It may be the husband or the wife, they shall become the enemies to your spiritual life. யோபின் பிள்ளைகள் எல்லாம் எதிர்பாராத விதத்தில் மடிந்து போனார்கள். Suddenly, unexpectedly, all the children of Job died. பெருங்காற்று வீசும்போது நம்முடைய குடும்பத்திலோ, நம்முடைய வீடு, நம்முடைய ஆசையிலோ, நம்முடைய பிள்ளைகளுக்கோ சில பெருத்த சேதங்கள் வரும். When the great wind blows upon us, there may be some losses in our children, in our household, or in our wealth. நமக்கு அனுகூலமாக இருக்கிறவர்களும் விரோதமாய் மாறி விடுவார்கள். The people who are supporting us will come against யோபின் சிநேகிதர் அவன் வந்து அவனுடைய துக்கத்தை கண்டு 7 நாள் பேசாமல் இருந்தார்கள். The friends of Job, when they saw the affliction, they were unable to speak for 7 days. பின்பு அவர்கள் பேச துவங்கி அவனை ஆறுதல் படுத்துவதற்கு முன்பாக அவனை குற்றப்படுத்த ஆரம்பித்து விட்டார். Then after speaking, instead of comforting him, they started accusing him. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட விபரீதமான வழியில் நீ கடந்து சென்றால் பயப்பட வேண்டாம். பெருங்காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களோடு பேசும் வரையிலும் பொறுமையா இருங்க. Beloved, if you are going through such an adverse situation, fear not, the great wind is blowing upon you. Wait till the Lord will tell you. வழி சுழல் காற்றில் இருக்கு. The way of the Lord is in the whirlwind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சுழல் காற்று நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நமக்கு வீசும். The whirlwind will blow before we are being caught up. சில வேளையில மழை வருவதற்கு முன்பாக பலத்த காற்று அடிக்கும் பொழுது அந்த மண்ணில் அந்த சுழல் காற்றை நாம் பார்த்திருக்கலாம். Sometimes just before it starts to rain, the great whirlwind will blow. You can see the whirling of. சில வேளையில் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளை ஒன்று விளங்கிக் கொள்ள முடியாத கலக்கங்களும் குழப்பங்களும் தான் நம்முடைய மனதில் இருக்கும். Sometimes we will not be able to understand the situation. Always our heart will be troubled. சுழல் காற்று வீசும் பொழுது நாம் நிற்க முடியாது. அது நம்மை அப்படியே சுழல வைக்கும். When the whirlwind blows, we cannot stand upright. It will make us turn away. ஆனால் இந்த சுழல் காற்று அமரும் பொழுது, but when the whirlwind calms down, நாம் பரலோகத்துக்கு போகக்கூடிய பாத்திரங்களாய் மாறுவோம். We will become worthy to go to heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால கர்த்தருடைய வழிகளை நாம் விளங்கிக் கொண்டு கர்த்தருடைய வழியில் நாம் ஜீவிக்க பிரயாசப்பட வேண்டும். Therefore, understanding the ways of the Lord, we should try to live according to the ways of the Lord. கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறதான வழிகளை யாருடைய வழிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறாரோ அவர் அப்படிப்பட்டவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். Therefore, the Lord is delighted upon men whose ways are ordered by the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 69ஆம் சங்கீதம் 30, 35, 31ஆம் வசனத்தில் in 69 Psalm 30th 31st verses நாம் இங்கே கர்த்தரை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவது அவருக்கு பிரியம் என்று நாம் படிக்கிறோம். Here we read that to praise the name of the Lord with a song and magnifying him with thanksgiving is pleasing unto him. ஆனபடினால எப்போதும் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் கர்த்தரை நாம் பிரியப்படுத்தக்கூடியவர்களாய் மாற வேண்டும். Therefore, we should always be pleasing God with praising and thanksgiving. நம்முடைய வாயில துதிக்கு பதிலாக முறுமுறுப்போ புலம்பலோ கேள்வியோ வந்தா கர்த்தர் பிரியப்பட மாட்டார், துக்கப்படுவார். The Lord will not be pleased in us if instead of praising, the asking questions and murmuring comes. நாம் நம்முடைய வாயில கீதங்களை பாடி பாட்டுகளை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக புலம்பிக் கொண்டிருந்தால் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தால் கர்த்தர் நம்மை குறித்து துக்கப்படுவார். Instead of singing songs and praising and thanksgiving unto God, if you are lamenting and complaining to God, the Lord will be grieved upon us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த பூமியில ஜீவிக்கும் பொழுதே நாம் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். Only when we learn to praise God while we are still upon the earth, we can go to heaven. எப்படி நாம் அதை விளங்கிக் கொள்ளலாம்? How can we understand that?
prophet, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட தரிசனத்துல, in the vision seen by Isaiah the prophet, அந்த தேவதூதன் சேராபீன்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறார். the seraphims were continuously praising the Lord. இப்பொழுது பரலோகத்துல தேவதூதர்கள் தான் தேவனை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Now the angels are only praising God and magnifying Him. ஆனால் நித்தியம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு, But after the establishment of eternity, தேவதூதருடைய இடம் எங்கே? where is the place of the angels? வாசல்கள். They are in the gates only. புதிய எருசலேமின் வாசல்கள் தான் தேவதூதர்கள் இருக்கிறார்கள், உள்ளே அவர்கள் வருவதில்லை. They are only standing at the gates of Jerusalem. They cannot come inside. அப்படின்னா நித்தியத்துக்கு போன பிறகு யார் கர்த்தரை துதிக்க வேண்டும்? Therefore, after going to eternity, who shall praise God? இப்பொழுது தூதர்கள் செய்கிற வேலை யார் செய்ய வேண்டும்? Who ought to do the work which are being done by the angels now? நீங்களும் நானும் தான் செய்ய வேண்டும். You and me have to do. அப்படின்னா நாம தான் அவரோடு கூட நெருங்கி அவருடைய சிங்காசனத்திலே உட்காரக்கூடியதான சாக்கியம் பெற போகிறோம். Therefore, we are going to have the privilege of going near unto Him and be seated. தேவதூதர்களுக்கு அந்த சாக்கியம் இல்லை. Angels do not have that privilege. ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த சாக்கியம் இல்லை. Old Testament saints do not have that privilege. காரணம் அவரோடு சிங்காசனத்தில் இருக்க போவதில்லை. Because they will not be seated in the throne with the Lord. ஆனாலும் கூட அவர்கள் எல்லாம் கர்த்தரை துதிப்பார்கள், தங்களுடைய மகிமையை கர்த்தருக்கு செலுத்துவார்கள். But still they will praise God and give their glory to Him. எல்லாவற்றை பார்க்கலாம், அவரோடு கூட இருந்தவரை துதிக்கிறது எவ்வளவு விசேஷமான காரியம். Above all, how great it would be to be with Him and praising Him. நாம் தான் பரலோகத்துக்கு போன பிறகு தேவதூதர்களை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். We are going to replace the angels when we go to heaven. அப்படினால இப்போ இருக்கும் பொழுது நாம் புலம்பிக் கொண்டு, நாம் கூக்குரலிட்டுக் கொண்டு, முறுமுறுத்துக் கொண்டு, கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த அந்த விசேஷமான அனுபவத்துக்கு நாம் ஆயத்தப்பட முடியாது. Therefore, if you are asking questions, murmuring and complaining and crying out, we cannot be prepared for that excellent. பாட்டினால் அவரை துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துகிறவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். The Lord is pleased upon them that praise the name of the Lord with a song and magnify Him with thanksgiving. நீதிமொழிகள் 15 அதிகாரம் 8 வசனத்தில் Proverbs 15:8, செம்மையான ஜெபம் அவருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறது. the prayer of the upright is pleasing unto Him. செம்மையானவருடைய ஜெபம், The prayer of the upright. செம்மையானவருடைய ஜெபம் என்று சொன்னா அது கடமைக்காக செய்யப்படுற ஜெபம் அல்ல. The prayer of the upright is not made only for the duty bound way. பலவந்தத்தின் பேரில் செய்யப்படுற ஜெபம் அல்ல. It's not a prayer done by compulsion. மனம் இல்லாம மனப்பூர்வம் இல்லாமல் செய்யப்படுற ஜெபம் அல்ல. It is not a prayer made without willingness. அது மனப்பூர்வமாய் செய்யப்படுற ஜெபம். It is a prayer made willingly. தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாய் காணப்படக்கூடிய ஒரு ஜெபம். It is worthy of the acceptance by the Lord and blessing of the Lord. அப்படினால் இந்த நாட்டில் நம்முடைய ஜீவியத்திலும் கூட செம்மையாய் ஜெபிக்கிற மனுஷாய் மாறுவோமாக. Therefore, let us become the people who pray uprightly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்திலே ஜெபவேளை என்ற ஒரு அனுபவத்தை நாம் இந்த நாட்டில் நாம் பயிற்சி செய்வோமாக. Let us practice having a prayer hour in our life. ஜெபவேளை என்ற ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் இருந்தால் தான் கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் அநேக நன்மைகளை செய்வார். The Lord will do great things and blessings in our life if we have the prayer hour. வேதத்திலே ஜெபவேளையில் நடந்த 2 அதிசயங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். I want to tell 2 wonders which were done in the prayer hour. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரத்தில் In the Acts of Apostles 3rd chapter, பேதுருவும் யோவானும் ஜெபவேளை ஆகிய 9 மணி வேளையில் தேவாலயத்திற்கு ஜெபிக்க சென்றார்கள். Peter and John went to the temple of God to pray at the prayer hour, which was the 9th hour. அந்த வேளையில தான் தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்து 40 வருஷங்கள் நடக்க முடியாதிருந்த ஒரு மனுஷன் சுகமடைந்து எழும்பி நடந்தான். At that time, a cripple who was crippled for 40 years from his birth, from his mother's womb, he rose up and walked. அது மாத்திரமில்லை, அவன் தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்திற்கு சென்றான். Not only that, he praised God, magnified Him, and jumped and ran along with them. நம்முடைய ஜெப ஜீவியம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே சப்பானிகளா இருக்கிற அநேகரை எழுப்பி நடக்க வைக்கும். This prayer life will make many people who are crippled in their spiritual life get up and walk. நம்முடைய ஜெப ஜீவியம் சத்தியத்தின்படி நடக்காமல் இருக்கிற முடவர்களை சத்தியத்தின்படி நடக்க முடியாக அப்படி உற்சாகப்படுத்தும். Our prayer life will encourage the cripples who are to walk according to the truth. நம்முடைய ஜெப ஜீவியம் தேவனுடைய ஆலயத்துக்கு புறம்பே பிச்சைக்காரரை போல இருக்கிறவர்கள் நம்மோடு கூட தேவாலயத்திலிருந்து தேவனை ஆராதிக்கக்கூடியதான ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றும். Our prayer life will make the people who are sitting outside the temple of God as beggars to come and praise God with us inside the temple. உண்மையான சத்தியத்தை அறியாம சத்தியத்தை பற்றிய விஷயத்திலே தரித்திரராக பிச்சைக்காரராக இருக்கிறவர்கள் நம்மோடு கூட வந்து சத்தியத்திலிருந்து தேவனை ஆராதிக்க நம்முடைய ஜெபம் உதவி செய்யும். Our prayer will help the people who do not know the real truth and are sitting out as beggars to come along with us and praise God. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரத்திலே கொர்நேலியு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். In Acts of Apostles 10th chapter we see Cornelius praying. அவனும் கூட ஜெபவேளையில கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில தான் தரிசனத்தை கண்டான். He also saw the vision of God when he was praying in the 9th hour, the prayer hour. அதன்படி பேதுருவை அழைத்து சத்தியத்தை கேட்டபடினால் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை கேட்கும் பொழுதே அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். According to that vision, he
invited Peter and heard the truth. When he was hearing the truth, at that time itself he received anointing. அவன் வீட்டார் எல்லாரும் ஞானஸ்நான சக்திக்கு உடனே கீழ்ப்படிந்து சந்தோஷமா இருந்தார்கள். Immediately all of his household obeyed to the truth of baptism, took baptism, and they rejoiced. நம்முடைய ஜெப வேளைதான் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை கற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய காரியங்களை முன்னேறி செல்ல நமக்கு உதவி செய்யும். Our prayer hour will help us to learn the truth which we have to learn in our life and progress joyfully in the spiritual life. அப்படினால் நம்முடைய ஜீவியத்திலே ஜெப வேளையை நாம் முக்கியப்படுத்துவோமாக. Therefore let us give importance to prayer hour in our life. செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். The prayer of the upright is pleasing unto the Lord. ஜெரிகோ கர்த்தருக்கு பிரியமானவர்களுடைய சொந்தமான இடம். Jericho is the inheritance of them that are beloved of the Lord. அது கர்த்தருக்கு பிரியமானவர்கள் சுதந்தரிக்கக்கூடிய இடம்தான் ஜெரிகோ. Jericho is the place which shall be inherited by the people who are beloved of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஐந்தாவதாக, fifthly, நாம் இந்த எரிகோவை குறித்து படிக்கும் பொழுது if you study about the Jericho, மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் in the Gospel account in Mark 10th chapter, 46ஆம் வசனத்தில் ஒரு குருடனை குறித்து படிக்கிறோம். we read about a blind man in the 46th verse. இவன் பிறவி குருடனாக இருக்கிறான். He was born blind. இயேசு எரிகோவிலே அந்த வந்த பொழுது இந்த பிறவி குருடன் இருந்த இடத்தை கடந்து சென்றார். When Jesus went out of Jericho, he crossed the place where the blind man was sitting. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். When he heard that it was Jesus of Nazareth, he cried out to Jesus. மற்றவர்கள் அவனை அதட்டினார்கள். Others rebuked him. அவன் இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். But he cried more aloud. இயேசு அவனை தம்மிடத்தில் வர சொன்னார். And Jesus called him to him. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். What do you want me to do? ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்று சொன்னார். Oh Lord, I should get my eyesight. உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுளே என்று சொன்னார். And the Lord said, be of good comfort, let it be according to your faith. அப்பொழுதே அவன் பார்வையிடந்து அவரை பின் சென்றான். Immediately he got back the eyesight and followed him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எரிகோ பிறவி குருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் பார்வையிடந்து இயேசுவை பின்பற்றும்படியான ஒரு தீர்மானம் செய்த இடம். Jericho is the place where the man born blind got back his sight and he decided to follow Jesus and followed him. நமக்கு எழுத்தின் பிரகாரமான கண்கள் இருக்கிறது. We have literal eyes. ஆனால் நாம் பிறப்பிலே பாவத்தில் பிறந்தபடினாலே பிறவி குருடல் ஆவிக்குரிய தரிசனம் இல்லாதவர்களா இருக்கிறோம். But because we are born in sin, we are born blind. We do not have the spiritual vision. பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள் மரித்தவர்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. The people living in sin are called as dead by sin. அதனால் அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்கள், விசுவாச கண்கள் இல்லை. Therefore they do not have the spiritual eyes, the eyes of faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர்கள் பார்வை அடைந்து இயேசுவை பின்பற்றும்படியாக தீர்மானிக்கிற இடம்தான் எரிகோ. But such people getting back their eyesight and decidedly following Jesus Christ is Jericho. இவன் பிறவி குருடனா இருந்தான், பிச்சைக்காரனா இருந்தான், நம்பிக்கையற்றவனா இருந்தான். பார்வை கிடைந்த பிறகு அவன் வேறொன்றும் செய்ய தீர்மானிக்கவில்லை. எனக்கு இந்த பார்வை அளித்த இயேசுவே நான் பின் செல்வேன் என்று அவரை பின் சென்றான். He was hopeless, without eyesight. He was a beggar. But when he got back the eyesight, he determined, oh Lord, I will follow thee, and he followed. ஒருவேளை நமக்கு ஒருவேளை நமக்கு சரியான ஒரு ஆவிக்குரிய கண்கள் தரிசனம் இல்லாமல் இருக்கலாம். Probably we may not have the proper spiritual vision, spiritual eyesight. அல்லது தரிசனத்தை நாம் பெற்று இழந்து போய் மறுபடியும் குருடனை கூட காணப்பட்டிருக்கலாம். Or we might have received the vision then lost it, being like blind man. கண்கள் திறக்கப்படுகிற இடம்தான் எரிகோ. Jericho is a place where our eyes are open. அல்லது இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்டு ஒரு சரியான ஆவிக்குரிய தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறதான அனுபவம் தான் எரிகோ. Jericho is the place where we are visited by Jesus and getting back the restoration of lost experience. அந்த குருடன் தான் குருடனாய் இருக்கிறதையும் தனக்கு பார்வை வேண்டும் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். This blind man knew that he was blind and he needs eyesight. அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். He was begging for alms. இயேசு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே இனிமேல் நான் பிச்சை எடுக்க கூடாது, எனக்கு ஒரு நல்ல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வசதியான ஒரு அனுபவத்தை தாரும் என்று கேட்டிருக்கலாம். அதை செய்யவில்லை. When Jesus asked him, what do you want me to do? He did not ask for any wealth so that he may not beg anymore. தன்னுடைய சரியான அவசியத்தை அறிந்து அதை சொன்னபடினால் அதை பெற்றுக்கொண்டான். Because he realized what was his actual need, he received it. இந்த நாட்டில் நம்முடைய ஆவிக்குரிய தரிசனம் எப்படி இருக்கிறது? In this days, how is our spiritual vision? நாம் எத்தனை பேர் ஆவிக்குரிய தரிசனம் உடையவர்களா இருக்கிறதை பற்றி நிச்சயம் உடையவர்களா இருக்கிறோம்? How many of us are assured of having spiritual vision? சில வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய தரிசனம், ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்படுவதற்கு சில காரணங்கள் உண்டு. Sometimes there are reasons for our spiritual visions to be blinded. வேதத்திலே கண்கள் குருடாக்கப்படுவதற்குரிய சில காரணங்களை நாம் பார்க்கிறோம். In Bible we can see the reasons for the eyes becoming blind. ரோமர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருதய கடினம் கண்களை குருடாக்கி விடுகிறது என்று சொல்லியிருக்கிறார். Romans
Epistle Romans 11:7 says, the hardness of the heart makes the eyes blind. இருதய கடினம் நம்முடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. The hardness of the heart makes our eyes blind. 2 கொரிந்தியர் 4:4 நம்முடைய அவிசுவாசம் கண்களை குருடாக்கி விடுகிறது. In 2 Corinthians 4:4 we read, our unbelief makes us blind. அவிசுவாசத்தினாலே சத்துருவான் நம்முடைய கண்களை குருடாக்குகிறான். And the God of this world is blinding our eyes because of our unbelief. 1 யோவான் 2:11 In 1 John 2:11 சகோதரரை பகைக்கிறவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. the eyes of them that are hating their brethren are blinded. சகோதரத்தில் அன்பு கூறாதபடி ஒருவர் மன்னித்து ஒப்புரவாக கூடாதபடி பகை விரோதத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் குருடனாய் ஜீவிக்கிறார்கள். If you are not loving your brother, if you are hating them, not reconciling, not moving with them, they are blind. அதற்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 12:2 In Ezekiel 12:2 கலக குணம் முரட்டாட்ட பண்ற குணம் அவர்கள் கண்களிலிருந்தும் காணாதவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. The people with the rebelling nature, they are having eyes but they are unable to see. அல்லது அவர்கள் குருடனாய் இருக்கிறார்கள். In other words, they are blind. நம்முடைய பிடிவாத சுபாவம், திருந்த முடியாத சுபாவம், கலக குணம் நம்மை குருடனாய் மாற்றி இருக்கிறது. Our stubborn nature, our adamant nature has turned us blind. ஏசாயா 26:10 13 முடிய படிக்கும் பொழுது, when you read in Isaiah 26 10th verse unto the 13th verse, உதடுகளினால் தேவனை கனம் பண்ணி இருதயத்திலே தூரமாய் இருக்கிறவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. the eyes of them that honor him with their lips but their heart is far away from God, their eyes are blinded. அது ஒரு மாய்மால ஜீவியம். It is a hypocritical life. மற்றவர்களுக்கு முன்பாக தேவனை கனம் பண்றது போல உதடுகளை காண்பிக்கிறது, ஆனால் இருதயத்திலே தூரமா இருப்பது. Their lips show as though they are honoring God before others but their heart is far away from God. மாய்மால ஜீவியம் செய்கிறவருடைய கண்கள் குருடாயிருக்கிறது. The eyes of the hypocrites are blinded. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 28:28 நாம் படிக்கும் பொழுது, in Deuteronomy 28:28 if you read, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுதும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போகும் பொழுதும் குருட்டாட்டம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். when you do not obey the commandments of the Lord, when you do not hearken unto the voice of the Lord, your eyes shall be blinded, it says. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படினால நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லாவிட்டா, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லாவிட்டா குருடராய் ஜீவிப்போம். Therefore, if we are not willing to obey the commandments of the Lord, if we do not want to hearken to the voice of the Lord, we shall be blinded. 2 பேதுரு 1:9 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். In 2 Peter 1st chapter 9th verse, இங்கே அவர்கள் கண் சொருகி போன குருடர்கள். they are these are the people who are blind, their eyes have become blind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கண் சொருகி போன குருடனாய் மாறினார்கள்? why they have become blind? அவர் 5ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் முன்னேறி செல்லாதபடி அப்படியே நின்று போயிருக்கிறார்கள். In the 5th verse we read that they are not progressing in the spiritual life, they have stagnated there. அப்படினாலே அவர்கள் கண் சொருகி போன குருடராய் மாறிவிட்டார். Therefore they have become blind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் இந்த அனுபவத்தில் வந்து சில மாதங்களோ வருஷங்களோ ஆகியிருக்கலாம், அதற்கேற்ற வளர்ச்சி இல்லாவிட்டால் நாம் குருடராய் தான் காணப்படுவோம். In our spiritual life we may have some months or years have passed after coming to the spiritual life. If we do not have the growth according to that period, we are blind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால எரிகோ என்று சொல்வது கர்த்தர் ஒரு குருடனை சந்தித்து அவனுக்கு பார்வை தந்து அதன் மூலமாக அவரை பின்பற்ற முடியாத ஒரு முடிவெடுத்த இடம். Therefore Jericho is the place where a blind man got his eyesight and he decided and followed Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இனி லூக்கா சுவிசேஷம் 19:1 படிக்கும் பொழுது, when you turn to Gospel according to Luke 19 chapter 1st verse, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வந்த இன்னொரு சந்தர்ப்பத்தை குறித்து நாம் படிக்கிறோம். we read another instance when Jesus Christ came into Jericho. எரிகோவில் வந்த பொழுது அங்கே ஆயக்காரருக்கு தலைவனாகிய சகேயு என்பவன் அவரை பார்க்க விரும்பினான். when he came to Jericho, Zacchaeus, who was the chief among the publicans, wanted to see Jesus. ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இயேசு அவனுடைய வீட்டிலேயே தங்க விரும்பினார். but above all his expectations, Jesus wanted to stay in his house. ஆயக்காரனுக்கு தலைவனா இருந்த சகேயுடைய வீட்டில இயேசு போனார். Jesus went to the house of the Zacchaeus, who was the chief of the publicans. அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டின் சூழ்நிலை மாறிவிட்டது. when he went to that house, the situation of the house was changed. அவன் உடனே இயேசுவுக்கு முன்பாக சில காரியங்களை அறிக்கை செய்தான். immediately he confessed certain things before Jesus. அப்பொழுது இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. and Jesus said, this day the salvation is come to this house. இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு மூல பாஷையில ரட்சிப்பு என்று சொல்லவில்லை, rescued, அவன் மீட்கப்பட்டான் அல்லது தப்புவிக்கப்பட்டான் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. in original tongue the word mentioned here means rescue. He was rescued. He was not saved, he was rescued. He was not just saved, he was rescued. அவன் தப்புவிக்கப்பட்டான் அல்லது அவன் மீட்கப்பட்டான் என்று தான் இயேசு சொன்னார். and Jesus said he was rescued, he was made to escape. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவன் எப்படி மாறினான்? therefore how did he become? சொன்னார், இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். he is the son of Abraham. ஆயக்காரன் என்று சொல்லும் பொழுது சுதந்திரத்துக்கு புறம்பானவன். publican is outside, he is a stranger to the
ஆனால் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும் பொழுது வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி. But the seed of Abraham is the heritage, having the heritage. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். So unto Abraham and his seed the promises were given. We read. அவன் ஆபிரகாமின் குமாரனாக ஆபிரகாமின் சந்ததியாக வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்ட இடம் எரிகோ. Jericho is a place where he became the partakers of the promises given to Abraham. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு தேவனுடைய சுதந்திரத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் புறம்பா இருந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சுதந்திரத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரவானாய் மாற்றப்பட்ட ஒரு இடம்தான் எரிகோ. Jericho is the place where a man who was stranger to the inheritance and blessings of the Lord was made as partaker and heir to the heritage. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த அவன் சகேயவன் ஒரு ஆயக்காரன் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். We read that Zacchaeus was a publican. இந்த ஆயக்காரனுடைய சில தன்மைகளை நாம் பார்க்கிறோம். We see the nature of the publican. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் முதலாவது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரமா இருக்கிறவர்கள். In Luke 18:13 we read that they are far away from the presence of God. இரண்டாவதாக அந்த வசனத்தில் அவன் ஒரு பாவி என்று சொல்கிறான். Secondly, he is admitting that he is a sinner. நாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரமா இருந்தா நாமும் கூட ஆயக்காரர்கள் தான். If we are far away from the presence of God, we are also publican. நாமும் கூட பாவம் உள்ள ஒரு ஜீவியத்துல சம்பந்தப்பட்டிருந்தா நாம் ஆயக்காரர்கள் தான். If we are having a sinful life relating to sin, we are also a publican. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, if you turn to Luke 3:10, யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுக்கும் பொழுது ஆயக்காரர் ஞானஸ்நானம் எடுக்க வந்தார்கள். When John the Baptist was giving baptism, even the publicans came to be baptized. அப்பொழுது அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். At the time they asked him what we have to do. யோவான் ஸ்நானகன் சொல்றான், உங்களுக்கு கட்டளையிட்டதற்கு அதிகமாய் வாங்காதிருங்கள். And John the Baptist told them, do not get above which has been commanded you. ஆயக்காரர்கள் லஞ்சம் வாங்குறவர்கள், கட்டளையிட்டதுக்கு அதிகமாக தவறான விதத்தில் பணம் வாங்குகிறவர்கள். The publicans were receiving bribes or getting money above the quantity which was destined for them. நம்முடைய மத்தியில் அப்படிப்பட்ட ஆயக்காரர்கள் இருந்தால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சந்தித்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். உங்களுக்கு வாஞ்சை உண்டா? If there be any such publican in our midst, the Lord wants to visit you and deliver you. Are you willing? மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு ஆயக்காரனுடைய இன்னொரு அனுபவத்தை குறித்து சொல்றார். In Matthew's Gospel 15th chapter, where the Lord Jesus says about another 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய பார்க்கும் பொழுது, when you read from the 15 unto 17, ஒரு சகோதரன் உனக்கு அவன் தவறு செய்தால் நீ போய் அவனுடைய தவறை அவனுக்கு உணர்த்து. If your brother has committed a mistake, you go and tell him what is his mistake. அவன் திருந்தாவிட்டால் அதன் பின்பு அவனை ஆலயத்திற்கு கொண்டு போய் அவனுடைய தவறை உணர்த்து. If he is not correcting himself, you take him to the temple and correct him. அல்லது ஆசாரியத்தில் கொண்டு போய் அவனுடைய தவறை அவனுக்கு உணர்த்து. Or bring him to the priest and correct him. அவன் தன்னுடைய தவறை உணரும்படியாக ஆலோசனை சங்கத்தினிடத்தில் கொண்டு போய் அவனுடைய தவறை உணர்த்து. You bring him before the council and make him realize his mistake. இது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளாம அவன் தன்னை திருந்தாமல் இருந்தா அவன் உனக்கு ஆயக்காரனை போல இருப்பான் என்று சொன்னான். If he is not correcting after all these things, he shall be a publican. ஆகவே ஆயக்காரனுடைய தன்மை என்ன? Therefore, what is the nature of a publican? மற்றவர்கள் தங்களை உணர்த்துகிற தவறுகளை திருத்துகிற காரியங்களை உணர்ந்து திருத்திக் கொள்ள விருப்பம் இல்லாதவன். They are not willing to be corrected when others are pointing out the faults to them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 46ஆம் 47ஆம் வசனங்கள்ல Matthew's Gospel 5th chapter 46 and 47. ஆயக்காரனை பற்றி இன்னொரு காரியத்தை இயேசு சொல்கிறார். Jesus says another thing about the publican. உங்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே நீங்கள் அன்பு கூர்ந்தா என்ன பிரயோஜனம்? What is the use of you loving the people who are loving you? உங்களுக்கு ஒரு நன்மை செய்யறதுக்கு நீங்கள் நன்மை செய்தா என்ன பிரயோஜனம்? If you are doing good to the people who are doing good to you, ஆயக்காரர் அப்படிதான் செய்வார்கள். The publicans are doing that. நீங்களுடைய சத்துருக்களிடத்தில் அன்பு கூறுங்க. You love your enemy. மற்றவர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. You do good to others. அப்பொழுது நீங்கள் ஆயக்காரர் இல்லை. Then you are not publican. இந்த நாட்டில் நாம் எப்படி ஜீவிக்கிறோம்? Therefore in these days how are we living? நமக்கு யாராவது நன்மை செய்தாதான் நாமும் நன்மை செய்ய முடியும். If anybody is doing good to us, we will also do good to நம்மிடத்தில் அன்பு them. கூர்ந்தாதான் அன்பு கூற முடியும். We can love them only if they love us. நம்முடைய சத்துருக்களை நாம் அன்பு கூற முடிகிறதா? Are we able to love our enemy? நமக்கு விரோதமா இருக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய முடிகிறதா? Are we able to do good to them? இல்லாவிட்டா நாம் ஆயக்காரருடைய கூட்டத்தில் தான் இருக்கிறோம். If we are not such a people, we are in the group of publicans. எரிகோ என்று சொல்வது ஆயக்காரனான ஒரு மனுஷன் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக மாற்றப்பட்ட ஒரு இடம். Jericho is a place where a person who was a publican was made a heir to the heritage. அதற்காக இயேசு அவனை சந்தித்த இடம். That is the place where Jesus visited him. சகேயு ஆயக்காரனான ஒரு மனுஷன் ஆபிரகாமின் குமாரனாய் மாறினான். Zacchaeus who was a publican was made as son of Abraham. எரிகோவிலே தான் இந்த பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. He got that blessing only at Jericho. கடைசியாக finally லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் Luke's Gospel 10th chapter இயேசு கிறிஸ்து 30ஆம் வசனத்தில் ஒரு ஊமையை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். In the 30th verse we see Jesus telling a parable. சமாரியனுடைய ஊமை. The parable of the good Samaritan. எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோவிற்கு சென்றான். A man went from Jerusalem to ஒரு வழியிலே அவன் கல்லருடைய கையில்
கொள்ளையில் அகப்பட்டான். In road he was caught by the thief. அவர்கள் அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். And they wounded him and made him off dead. அந்த வேளையில் ஒரு ஆசாரியன் வந்தான், லேவியன் வந்தான், அவர்கள் அவனை விட்டு விலகி போய்விட்டார்கள். At the time a priest and a Levite came by the way and departed round about. ஆனால் ஒரு சமாரியன் வந்தான். But a Samaritan came there. அவனுடைய காயங்களை கழுவினான். But he washed his wounds. அந்த திராட்சரசம் எண்ணெயை வார்த்து அவனுடைய காயங்களை அவன் கட்டினான். He bound up his wounds, pouring in oil and wine. அதன் பின்பு தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றினான். Then he set him on his own beast. ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் அவனை ஒப்படைத்தான். And brought him to an inn and took care of him. சத்திரக்காரனிடத்துல சொன்னான், He told the innkeeper, நான் மறுபடியும் திரும்பி வருவேன். I will come back again. இப்பொழுது இந்த இடத்துல இருக்க இந்த 2 பணத்தை நீ வைத்துக்கொள். You have the 2 pence now with you. மறுபடியும் நான் திரும்பி I வருவேன். will once again come back. இன்னும் அதிகமாக உனக்கு செலவழித்து நீ இவனை பராமரித்துக் கொள்வாய் என்றால் வரும்பொழுது நான் அதை உனக்கு செலுத்துவேன். Whatsoever is spend more, I will repay you when I come again. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஓமையில ஒரு பெரிய சத்தியம் அடங்கி There is இருக்கு. a great truth hidden in this. ஆசாரியன் லேவியர் என்று சொல்வது The priest and Levite show பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களும் பழைய ஏற்பாட்டு ஆசாரிய ஒழுங்குகளும் மற்ற பாரம்பரியங்களும் ஒன்றும் நம்மை ரட்சிக்க முடியாது என்பதை காண்பிக்கிறது. the Old Testament law, Old Testament commandments, on the Old Testament traditions and rituals, none of them can save us. இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களுடைய பாரம்பரியத்தை பற்றி பெருமை உண்டு. Today many Christians are having pride about their tradition. தாய் சபையை பற்றி பெருமை உண்டு. They are proud about their mother church. அவருடைய குடும்ப காரியங்களை குறித்து பெருமை உண்டு. They are proud about their family background. அவருடைய பிரமாணங்களுடைய வேதத்தை குறித்து பெருமை உண்டு. They have pride about their scriptures, their law. ஒன்றும் நம்மை ரட்சிக்க முடியாது. None of these can save us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சமாரியனாக வந்த மனுஷன் தான் அந்த மனுஷனை ரட்சிக்கக்கூடியவனா இருந்தான். The man who came as Samaritan was able to rescue that man. இயேசு கிறிஸ்து தான் நமக்காக நல்ல சமாரியனாய் வந்தவர். Jesus Christ is the one who had come as good Samaritan for அவர் us. நம்முடைய காயங்களை கட்டுகிறவர். He is binding our wounds. அவர் நம்முடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து அதை காயம் கட்டுகிறவர். He pours the oil and the wine in our wounds and binds them up. கர்த்தருக்கு Praise ஸ்தோத்திரம். be to God. சுய வாகனத்தின் மேல் ஏற்றுக்கொள்கிறவர். He is putting us on his own beast. சரியான சத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். He is making us reach the proper inn. எரிகோ என்கிற இடம்தான் சரியான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை சந்திக்கக்கூடிய இடம். Jericho is the place where the Lord is visiting us to get a proper salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் அந்த இடத்துல நம்மை காயம் கட்டுகிறார். There the Lord is binding up our wounds. நம்முடைய பழைய பாவ ஜீவியத்தினால் வந்ததான எல்லா காயங்களையும் அவர் மாற்றுகிறார். The Lord is removing all the wounds that comes because of our old sinful life. எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்க்கிறார். He is pouring oil and the wine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த எண்ணெய் என்று சொல்வது அவர் நமக்கு தருகிற சத்தியத்தை காண்பிக்கிறார். Oil shows the truth which he gives us. திராட்சரசம் என்று சொல்ல அவர் நமக்கு தருகிற பரிசுத்தாவின் சந்தோஷத்தை The காண்பிக்கிறார். wine shows the joy of the Holy Ghost which he gives us. குற்றுயிராய் கிடக்கிற மனுஷனுக்கு இப்பொழுது எண்ணெயும் திராட்சரசம் மார்க்கப்பட்டு காயம் கட்டப்பட்ட பின்பு Now the man who was lying off dead, when his wounds are bound up with oil and wine, அவன் கொண்டு போய் சத்திரத்தில் சேர்க்கப்படுகிறான். he is made to go to the inn. இந்த சத்திரம் தான் அப்போஸ்தலருடைய ஐக்கியம். The inn shows the fellowship of the apostles. அந்த சத்திரக்காரன் தான் அப்போஸ்தலன். The innkeeper, the host is the apostle. இயேசு அவனிடத்தில் 2 பணங்களை கொடுத்தார். Jesus gave him 2 pence. அந்த 2 பணங்கள் என்ன? What are those 2 pence? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் சொல்வது போல, As the apostle says in Acts of Apostles 6th chapter, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். but we will be continue to be steadfast in prayer, in teaching the Bible. அப்படினால குற்றுயிராய் கிடந்த மனுஷனை அவன் காயத்தை கட்டி அவனை ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வரும்படி சத்திரக்காரன் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், அவன் போதிக்க வேண்டும். Therefore, to make him whole again, the man who was brought off dead, the host has to pray, he has to teach the truth. சத்தியத்தை அறியாதபடியால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி இல்லாத குற்றுயிராய் கிடக்கிற மனுஷரை அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தில் கொண்டு வந்து அவர்களை சரியாய் வளர்க்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்து அவர்களை கொண்டு வருகிற இடம்தான் எரிகோ. Jericho is the place where Jesus Christ comes and meets the people who are lying off dead, not knowing the truth and unable to follow it. மறுபடியும் நீங்கள் ஆசாரிய லேவியரை பற்றி கொண்டிருந்தால் உண்மையான சத்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது. Therefore, if you are following behind the Levites and priests, you cannot go find out the truth. நல்ல சமாரியன் உங்களை சந்திக்காவிட்டால் உண்மையான சத்திரத்தில் நீங்கள் போக முடியாது. If the good Samaritan doesn't meet you, visit you, you cannot reach the true inn. ஆகையினால் தான் அவர் சொன்னார், இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு. And therefore Jesus said, there are many sheep which are not in this fold. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். I have to bring them here. அப்ப அதற்காக நான் என்ன செய்வேன்? For that what shall I do? என்னுடைய சத்தத்தை அவைகள் கேட்கும். They shall hearken to my voice. அப்பொழுது இந்த தொழுவத்தில் வரும். Then they will come to this fold. அதனால் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக மாறும். Then everything will become one flock and one இந்த shepherd. பூமியிலே கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்படுகிற அதர்சனமான ஒரு சபையை பற்றி தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். Jesus has spoken about the invisible church which is being prepared for the coming of our Lord. சபை பெயரினால் அறியப்படுவதல்ல, அனுபவத்தினால்
நாமத்தினால் அறியப்படுவது. This church will not be known by its name, it will be known by its experience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒருவேளை சொல்லலாம் பெந்தேகோஸ்தே சபையார் நாங்கள் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்று. Probably others may say that these Pentecostal people always boasting about it. பெந்தேகோஸ்தே சபையில் இருந்தாலும் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு சரியாய் மேய்ப்பருடைய சத்தத்தை கேட்டு வளராவிட்டா எங்களுக்கு அந்த சாக்கியம் கிடைக்காது. Even if we are in the Pentecostal church, if we do not hearken to the voice of the shepherds and grow in that, we also will not be having that privilege. ஆனால் இந்த கடைசி நாட்ல கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படும்படியான உத்தரவாதத்தை பெற்ற அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே நாம் கொண்டு வரப்படக்கூடிய அனுபவம் தான் எரிகோ. Therefore, in these last days, the experience of Jericho is being brought into the fellowship of the saints in these last days. இன்னைக்கு உலகம் முழுவதும் அநேகர் ஊழியம் செய்கிறார்கள். In these days, throughout the world, many people are அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார்கள். They are earning many souls. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். May the Lord bless them all. அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறதான உத்தியோகத்தை பிரதிஷ்டையுள்ள அப்போஸ்தலருடைய கையில தான் இயேசு தந்திருக்கிறார். But the Lord Jesus has entrusted the responsibility of preparing an anointed child of God for the kingdom of God into the hand of the apostles. ஆனபடியால் பிரதிஷ்டையுள்ள அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தில் வராத பட்சத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்படுவது கஷ்டமான காரியம். Therefore, it is very difficult for the anointed people to be prepared for the coming of the Lord unless they come to the hand of the consecrated apostles. ஆனபடியால் தான் எரிகோவுக்கு வர வேண்டும். Therefore, you should come to Jericho. கடந்த நாட்ல நமக்கு இருந்த அபிப்பிராயம் போல எரிகோ என்று சொல்வது சாபம் அல்ல. As we had our opinion earlier, Jericho doesn't mean the curse alone. எரிகோவில் தான் அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். God is keeping lot of blessing experiences in Jericho. எரிகோ தான் பேரீச்சை மரங்களின் பட்டணமாக இருக்கிறது. Jericho is the city of the palm trees. எரிகோ பஸ்காவை ஆசரிக்கிற அனுபவமாக இருக்கிறது. Jericho is keeping the Passover. எரிகோ கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறதான அனுபவமாக இருக்கிறது. Jericho is the experience of the Lord fighting for us. எரிகோ கர்த்தருக்கு பிரியமானவருடைய சுதந்திரமாக இருக்கிறது. Jericho is the inheritance of the people who fear God. எரிகோ நம்முடைய குருட்டாட்டம் நீக்கப்பட்டு நாம் கர்த்தரை பின்பற்றும்படியான ஒரு தீர்மானத்தை அல்லது அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் வரக்கூடிய இடமாக இருக்கு. Jericho is the place where our blindness is removed and we start following God. எரிகோ கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு புறம்பா இருக்கிறவர்களை நம்மை ரட்சித்து நம்மை சுத்திகரித்து சுதந்திரத்துக்கு பங்காளிகளை மாற்றக்கூடிய இடமா இருக்கிறது. Jericho is the place where the people who are strangers to the inheritance of the Lord are sanctified and rescued and brought into the inheritance. எரிகோ தான் நம்முடைய நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்து கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக்கப்படும்படியாக அதற்கேற்ற உத்தரவாதத்தை ஊழியத்தை பெற்று அப்போஸ்தலருடைய கையில ஒப்படைக்கக்கூடியதான ஒரு அனுபவமாக இருக்கு. Jericho is the place where the Lord is rescuing us and entrusting us into the hand of the apostles who are preparing us for the coming of the Lord. அப்படினால நாம் எரிகோவுக்கு வருவோமாக. Therefore, let us come to Jericho. இந்த வேளையில எத்தனை பேர் எரிகோவுக்கு வர வாஞ்சிக்கிறோம்? Now, how many of us want to come to Jericho? நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கர்த்தருடைய சமூகத்துல நாம் நம் கேட்ட வசனங்களை சற்று நேரம் தியானிப்போம். Let us meditate the words which we heard in the presence of God. எலியாவை எரிகோவுக்கு போக சொன்ன கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் கூட எரிகோ வர வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord God who asked Elijah to go to Jericho is also wanting us to go to Jericho. நீங்கள் எரிகோவுக்கு வந்தால் நல்ல சமாரியன் உங்களை சந்திப்பார். If we come to Jericho, the good Samaritan will meet you. நம்முடைய திராட்சை ரசத்தை அவர் உங்களுக்காக ஊற்றுவார். He will pour down his wine for you. நம்முடைய எண்ணெய் அவர் உங்களுடைய காயங்கள் மேல் ஊற்றுவார். He will pour his oil upon your wound. அவர் தம்முடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றுக்கொள்வார். He will set you upon his own beast. அவர் சரியான சத்திரத்திற்குள் கொண்டு போய் உங்களை சேர்ப்பார். He will make you reach the proper inn. சத்திரத்தில் விட்டு போகிறதில்ல. He will not just leave you in the inn. மறுபடியுமாய் வந்து சத்திரத்தில் இருக்கிற நம்மை சேர்த்துக்கொள்ள வருவார். He will come again to gather us who are in the inn. அப்படினால இந்த எரிகோவின் அனுபவத்தை நாம் வாஞ்சிப்போமா? Therefore, let us desire the experience of Jericho. இந்த வேளையிலும் கூட நாம் எத்தனை பேர் இந்த எரிகோவுக்கு வர வாஞ்சிக்கிறோம்? How many of us now want to come to this experience? எரிகோ கர்த்தருக்கு பிரியமானவர்களுடைய சுதந்திரமான இடம். Jericho is the inheritance of the people who are beloved of God. பாட்டினால் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவது அவருக்கு பிரியம் என்று நாம் கவனித்தோம். And we saw that it pleased the Lord to sing and praise Him and magnify Him with thanks. ஆனபடியால் இந்த கூட்டத்தின் முடிவுவேளையிலே நாம் கர்த்தரை பாடி அவரை துதித்து சற்று நேரம் அவரை மகிமைப்படுத்துவோமாக. Therefore, at the end of this meeting, let us sing and praise Him and give thanks unto Him. நாம் எத்தனை பேர் கர்த்தரை பாடி துதிக்க வாஞ்சிக்கிறோம்? How many of us want to sing and magnify Him? எரிகோ நல்ல சமாரியன் தம்முடைய திராட்சை ரசத்தை வார்த்த இடம். Jericho is a place where the good Samaritan poured his wine. நாம் எரிகோவுக்கு வர வாஞ்சித்தால் குற்றவாளிகளாய் இருக்கிறோம் என்று நாம் உணர்ந்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய நிலைமையை சொன்னால் இந்த வேளையில் அவர் தம்முடைய திராட்சை ரசத்தை நம்ம மேல் ஊற்ற போகிறார். If you want to come to Jericho, if you realize our obdurate state and we ask to be brought to Jericho, He is ready to pour His wine upon us. பழைய ரசம் அல்ல, புதிய ரசத்தை அவர் தர விரும்புகிறார். Not the old wine, but He is going to give the new wine. இன்றைக்கு புதிய திராட்சை ரசம் அவசியமா இருக்கு. How many of you need a new wine in it? அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சற்று நேரம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சற்று நேரம் முழங்கால் படிடுவோமா? Such people, please kneel down, closing your eyes in the presence of God. முடியாதவர்கள் பரவாயில்லை, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டால் போதும். The people who are unable to kneel up, எப்படி என்றால்
ஆனாலும் நம்முடைய சமாரியன் இடத்திலிருந்து கொஞ்சம் திராட்சை ரசத்தை நாம் பரி சந்தோஷப்பட்டு விட்டு இந்த கூட்டத்தை விட்டு நாம் எழுதுவோமா? Somehow we will get some wine from our good Samaritan and rejoice, then go from this. நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் திறப்போம். Let's open our heart in the presence of நம்முடைய God. சமாரியனை நோக்கி நாம் கூப்பிடுவோம். Let's cry out unto our God. ஆண்டவரே, நான் குற்றுயிராய் இருக்கிறேன். Oh Lord, I am half dead. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Oh Lord, எனக்கு ஒரு புதிய ஜீவன் வேண்டும். oh Lord, I need a new நான் life. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு புதிய ஜீவனை பலனை பெற்றுக்கொள்வேன். I will get a new life and a new strength. நீர் உம்முடைய திராட்சை ரசத்தை வார்த்தால் போதும். If you pour the wine upon me, that is நான் ஒரு sufficient. புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வேன். I will get a new life. எத்தனை பேர் அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ல முடியும்? How many of we can say so in the அப்படிப்பட்டவர்கள் எல்லார் மேல ஒரு புதிய திராட்சை ரசத்தை இந்த வேளையில அவர் ஊற்ற போகிறார். on all such he is going to pour his new wine. எல்லாரும் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் திறப்போமாக. Therefore open our hearts now in the presence of நம்முடைய God. இருதயங்களை ஒரு நல்ல துருத்தியை போல மாற்றிக் கொள்வோமாக. Let us make our hearts as new bottles. ஒரு புதிய துருத்தியை போல மாற்றிக் கொள்வோமாக. Let us make or change our heart as கேட்ட சத்தியத்திற்கு ஏற்றபடி நம்முடைய ஜீவியத்தை இந்த வேளையில சுத்திகரித்துக் கொண்டு ஒரு புதிய துருத்தியை போல நம்முடைய இருதயத்தை மாற்றிக் கொள்வோமாக. activating our lives and heart according to the truth which we heard. நம்முடைய நல்ல சமாரி நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். The good Samaritan has come in our midst. இந்த வேளையில அவர் நம்முடைய துருத்தியில் அவருடைய நல்ல ரசத்தை ஊற்ற விரும்புகிறார். Now he wants to pour his good wine in our heart. பெந்தேகோஸ்தே நாள் இந்த ரசம் ஊற்றப்பட்ட பொழுது On the day of Pentecost, when this wine அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். all of them were filled with the anointing, they spoke in tongues. நாம் எல்லாரும் கூட இந்த வேளையில அவிதமாகவே பரிசுத்த ஆவியிலிருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். Now we ought to glorify God being filled in the Holy Ghost. யார் யாரெல்லாம் அந்த புதிய ரசத்தை பெற்றுக் கொள்வார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த வேளையில கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறுவார்கள். For all to receive the new wine, they will be glorifying God. நாம் எல்லாரும் சற்று நேரம் அதற்காக இடம் கொடுப்போமாக. Let's not give place for that. நீங்கள் உங்களுடைய வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Now open your mouth wide and cry out. உங்களுடைய இருதயத்தில் திறந்து அந்த ரசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Open your heart and receive the wine. இது பரிசுத்த ஆவியின் நாள் அல்லவா? Is it not the day of the Holy இந்த Ghost? கூட்டத்தின் முடிவு வேளையில நம்முடைய பரிசுத்த ஆவி நம்மை சந்திக்க விரும்புகிறார். At the end of this meeting, the Holy Ghost wants to visit us. அவர் புதிய ரசத்தை நம்மை வார்க்க விரும்புகிறார். He wants to pour the new wine upon us. சற்று நேரம் நாம் எல்லாரும் அதற்கு இடம் கொடுப்போமாக. Let's all permit it for a while. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட